ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தேங்காயோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தேங்காய் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் சமையலை பார்த்திங்கன்னா எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு பொருள். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தேங்காயில் அதிகமாக மேங்கனீஸ் ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து எதுக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, எலும்புகள் வளர்ச்சிக்கும் நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்கக்கூடிய புரத சத்து, மாவு சத்து இதெல்லாம் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த மேங்கனீஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா காப்பர், அயன் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரத்தத்தோட சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு மிகவும் தேவை. அடுத்தது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா, இது வந்து கேன்சரை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். தேங்காயில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. ஆனால் இது வந்து இந்த கொழுப்பு வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய HDL வந்து அதிகமாக இருக்குது. LDL அதாவது பேட் கொலஸ்ட்ராலும் இருக்குது, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் இல்லை குண்டாக இருக்கிறவங்க எடை குறைக்கணும்னு நினச்சாலும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இந்த ஃபைபர் எடுத்துக்கிறதுனால குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து இந்த ஃபைபர் எடுத்துக்கிறனா நம்ம உணவு எடுக்கிறது வந்து கம்மியாகும். அதனால் மற்ற கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் வந்து நம்ம எடுக்கிறது குறையும். அதே மாதிரி தேங்காயில் இவ்வளோ நல்லது இருந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ தேங்காயில் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எலசான தேங்காய், அதாவது இளநீர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த தேங்காயும் சரி அந்த இளநீரும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. இளநீர் வந்து வெறும் வயிற்றில் குடித்தோன்னா தான் அந்த அந்த இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸும் நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால் வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி எலசான தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது வெறும் வயிற்றில் காலைல ஏஞ்சோடனே நம்ம தேங்காவை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அதில் இருக்க சத்துக்கள் நல்லா உடலில் எடுத்துக்கும். அதே மாதிரி தேங்காவை நம்ம வேணும்னா ஸ்டோர் பண்ணி, அதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். ஆனால் தேங்காவை நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றதுனாலையோ இல்லை ரொம்ப பாயில் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால அதோடய சத்துக்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தேங்காய் சாப்பிடும் போது அளவாக சாப்பிடணும். நல்லதுன்றனால நம்ம நிறைய எடுத்துக்க முடியாது. ஒரு மூடி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற தேங்காவை நம்ம தினமும் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது சேர்க்குற அளவு தான் நம்ம பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு பயனுள்ள குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.